ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து ஃப்ரேசல் வெர்ப் டாப்பிக்கோட செகண்ட் வீடியோ. இப்போது சிக்ஸ்த் வேர்ட் பாருங்கள், மீட் அப் வித். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா டுகெதர் ஆர் ரேண்டவோ வித் சம் ஒன். அதாவது ஒருத்தரோட சந்தித்தலை ஏற்படுத்தும் போது மீட் அப் வித் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நமக்கு மீட் அப் பார்த்தாலே தெரியுது, ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது இந்த ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட்ஸ் மீட் அப் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அட் த காஃபி ஷாப் திஸ் ஈவினிங். இன்று மாலை காஃபி ஷாப்பில் நண்பர்களுடன் சந்திப்போம். அப்போ ஃப்ரெண்ட்ஸோட அந்த மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஃப்ரேசல் வெர்ப்ன்றது ஆக்சுவலாக ஒரு வேர்பு தான். பட் ஆனால் அந்த வேர்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா மெயின் வேர்ப் ப்ளஸ் ஒரு ப்ரிப்போசிஷன் அல்லது ஒரு அட்வர்ப் வந்து சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள், மீட் அப்படின்னு சொல்லி அப்புன்னு ஒரு ப்ரிப்போசிஷன், வித்துன்னு ஒரு ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா, இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு வேர்பாக ஆக்ட் பண்ணும்போது அது ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இதோட அர்த்தம் என்னது? சேர்ந்து, அதாவது சந்திக்கிறது தான் வந்து மீட் அப் வித் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ எம் பிளானிங் டு மீட் அப் வித் சாரா ஆஃப்டர் ஒர்க் டு டிஸ்கஸ் த ப்ராஜெக்ட். வேலை முடிந்ததும் சாராவை சந்தித்து திட்டம் பற்றி விவாதிக்க திட்டமிட்டுள்ளேன். அப்போது இந்த இடத்துல மீட் அப் வித் அப்படின்றது சந்திக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா, அவன் சாராவை சந்திக்க திட்டமிட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த இது பாருங்கள், டூகெதருக்கும் ரேண்டவுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூகெதர் அப்படின்றது ஒன்றிணைறது. ஓகேங்களா, ஒன்றா சேர்ந்து சந்திக்கிறத வந்து டுகெதர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது டுகெதர் வித் சம் ஒன் அப்படின்னா ஒருத்தரோட சந்தித்தலை ஏற்படுத்துறதுக்கு டுகெதர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ரேண்டவு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திக்க போகிறோம் இல்லைங்களா, அதை வந்து ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணிடுவோம். ஓகேங்களா, பிளான் பண்ணி சந்திக்கிறத ரேண்டவு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, கெதர் அப்படின்னாலே ஒன்றிணைறது. ஓகேங்களா, டு கெதர் வித் சம் ஒன் அப்படின்னா ஒருத்தரோட இணைஞ்சாதானே சந்திக்க முடியும். ஒருத்தவங்களை மீட் பண்ணா அவங்கள போய் சேரணும். ஓகேங்களா, அப்போ இணைந்தாதான் சந்திக்க முடியும். அப்படின்றத பிளான் பண்ணி சந்திக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ரேண்டவு அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் ஈட் அவுட். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அல்லது அவுட் சைடில் போய் சாப்பிட்றத ஈட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, பொதுவாக வீட்டில் சாப்பிடாம வெளியில் போய் சாப்பிட்றத ஈட் அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் மூலமாக சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வி யூஸ்வலி ஈட் அவுட் ஆன் ஃப்ரைடேஸ் அஸ் அ ஃபேமிலிஸ் ட்ரெடிஷன். நாங்கள் வழக்கமாக வெள்ளிக்கிழமைகளில் குடும்ப பாரம்பரியமாக வெளியே சாப்பிடுவோம். அதாவது அவங்க வந்து யூஸ்வலாக ஃப்ரைடேஸில் வெளியில் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ ஈட் அவுட் அப்படின்றது ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா வெளியில் சாப்பிட்றத ஈட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஐ எம் டூ டயர்ட் டு குக், லெட்ஸ் ஈட் அவுட் இன்ஸ்டெட். நான் சமைக்க மிகவும் சோர்வாக இருக்கிறேன், அதற்கு பதிலாக வெளியே சாப்பிடலாம். அப்போ அந்த வெளியே சாப்பிட்றது அப்படின்றது தான் ஈட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்டே அப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா தூங்க போகாமல் முழிச்சிட்டு இருக்கிறத வந்து ஸ்டே அப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே அப் அண்ட் வாட்ச் த மூவி மேரத்தான் டு நைட். இன்று இரவு விழித்திருந்து தொடர் திரைப்படங்களை பார்ப்போம். அப்போது இன்னைக்கு நைட்டு தூங்காமல் கண்டினியூஸாக படம் பார்க்கலாம் அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கிறது அதுக்கு தான் வந்து ஸ்டே அப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஐ ஹேட் டு ஸ்டே அப் லேட் டு ஃபினிஷ் மை அசைன்மெண்ட். எனது வேலையை முடிக்க இரவு வெகு நேரம் வரை நான் விழித்திருக்க வேண்டி இருந்தது. அப்போது இந்த இடத்துல விழித்திருக்க வேண்டி இருந்தது அப்படின்றத தான் ஸ்டே அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன், ஐ ஹேட் டு ஸ்டே அப் அப்படின்ட்டு இருக்கு. ஹேட் டு வந்து எப்போ யூஸ் பண்ணணும்? பாஸ்ட்டில் ஒரு விஷயம் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா ஹேட் டு யூஸ் பண்ணுவோம். ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஹாவ் டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஐ ஹாவ் டு கோ அப்படின்னா நான் இப்போ போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஹாவ் டு யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்டில் ஒரு விஷயம் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா ஐ ஹாவ் டு, ஐ ஹேட் டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, இங்கே எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஐ ஹேட் டு ஸ்டே அப் லேட் டு ஃபினிஷ் மை அசைன்மெண்ட். அப்போது எனது வேலையை முடிக்க வெகு நேரம் வரை நான் விழித்திருக்க வேண்டி இருந்தது. அப்போது ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இங்கே ஹேட் டு அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள். வி டிசைடட் டு ஸ்டே அப் அண்ட் செலிப்ரேட் த நியூ இயர் டுகெதர். நாங்கள் படுக்கைக்கு செல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தோம், அதற்கு பதிலாக புத்தாண்டு வருகையை ஒன்றாக கொண்டாடினோம். தூங்க போகாமல் முழிச்சிட்டு இருந்து நியூ இயர் கொண்டாடினாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த முழிச்சிட்டு இருக்கிறத தான் இங்கே ஸ்டே அப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் டிக் இன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா
ஆர்வமாக சாப்பிட ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? இல்லைனா ஆர்வமாக இல்லை உறுதியாக ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறப்போ டிக்கின் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஃபுட் இஸ் ரெடி, ஸோ லெட்ஸ் டிக்கின். உணவு தயாராகி விட்டது, ஆர்வத்துடன் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்போ ஆர்வத்தோட சாப்பிட ஆரம்பிக்கிறது, அந்த சாப்பிட்றது அப்படின்ற ஒரு டாஸ்க்கை ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல டிக்கின் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன் மோர் எக்ஸாம்பிள். வி ஹேவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ, இட்ஸ் டைம் டு டிக்கின் அண்ட் கெட் ஸ்டார்டட். அப்போது எங்களிடம் கணிசமான அளவு வேலை உள்ளது, உறுதியுடன் பணியை தொடங்குவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆர்வத்துடன் இல்லைதான் உறுதியோட ஒரு டாஸ்க்கை செய்ய ஆரம்பிக்கிறோன்ற பட்சத்தில் டிக்கின் அப்படின்ற ஃப்ரேசர் வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரேசர் வேர்ப் வாஷ் டவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா முழுங்கிறது இல்லைன்னா ஜீரணிக்கிறத வந்து வாஷ் டவுன் அப்படின்ற ஃப்ரேசர் வேர்ப் மூலமாக சொல்லலாம். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஃப்டர் த ஸ்பைசி மீல் ஐ நீடட் அ கோல்டு ட்ரிங்க் டு வாஷ் இட் டவுன். காரமான உணவை உட்கொண்ட பிறகு அதை இன்னும் வசதியாக விழுங்க உதவும் குளிர்பானம் தேவைப்பட்டது. அதாவது சாப்பிட்டு முடிச்சோடனே ஜீரணம் ஆகிறதுக்காண்டி இந்த அதாவது இந்த குளிர்பானம்லாம் குடிப்பாங்க இல்லையா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்கல்ல, அப்போ அந்த இது எதுக்கு ஜீரணம் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தானே குடிப்பாங்க. அப்போ வாஷ் டவுன் அப்படின்றது என்னன்னா ஒரு விஷயத்த முழுங்குறது, அதாவது ப்ராப்பராக முழுங்குறது இல்லைன்னா ஜீரணமாக்குறத வந்து வாஷ் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ யூஸ்வலி வாஷ் டவுன் மை மார்னிங் விட்டமின்ஸ் வித் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். பொதுவாக எனது காலை வைட்டமின்களை விழுங்க உதவும் ஒரு கிளாஸ் குடிநீர் குடிப்பேன். அதாவது அந்த விட்டமின்ஸை முழுங்குறதுக்கு ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து குடிப்பாராம். ஓகேங்களா? அப்போ அந்த முழுங்குறது அப்படின்றது வாஷ் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. வி டிசைடட் டு வாஷ் டவுன் த ஹெவி டின்னர் வித் சம் ஹெர்பல் டீ. கணிசமான இரவு உணவை ஜீரணிக்க உதவும் மூலிகை தேநீரை நாங்கள் விரும்பினோம். அப்போது அந்த நிறையா ஹெவி மீலை வந்து ஜீரணிக்கிறதுக்காண்டி அந்த டீயை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஜீரணிக்க அப்படின்னு சொல்கிறத வாஷ் டவுன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ரேசர் வேர்ப் வோல்ஃப் டவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதை தான் வந்து வோல்ஃப் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வாஸ் ரன்னிங் லேட், ஸோ ஐ ஹேட் டு வோல்ஃப் டவுன் மை பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் ஹெட்டிங் டு ஒர்க். நான் அவசரத்தில் இருந்ததால் வேலைக்கு போவதற்கு முன் காலை உணவை விரைவாக சாப்பிட வேண்டி இருந்தது. அப்போ வோல்ஃப் டவுன் அப்படின்னா ரொம்ப குயிக்காக சாப்பிட்றது தான் வந்து வோல்ஃப் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஃப்டர் த லாங் ஹைக் த ஹைக்கர் டிசைடட் டு வோல்ஃப் டவுன் எ சாண்ட்விச் டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் ஹங்கர். நீண்ட பயணத்திற்கு பிறகு மலையேறுபவர் தனது பசியை தணிக்க ஒரு சாண்ட்விச்சை விரைவாக உட்கொண்டார். அப்போ வேகமாக அந்த சாப்பிட்றது அதை அப்படி சொல்லும்போது வோல்ஃப் டவுன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஒன் மோர் எக்ஸாம்பிள். த கிட்ஸ் டென்ட் டு வோல்ஃப் டவுன் தயர் ஸ்நாக்ஸ் வென் தே ஆர் ஹங்க்ரி ஆஃப்டர் ஸ்கூல். பள்ளி முடிந்து பசி எடுக்கும் போது குழந்தைகள் தின்பண்டங்களை வேகமாக சாப்பிடும் குணம் கொண்டவர்கள். அதாவது ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே பசியோட வந்தோடனையும் அறக்க பறக்க சாப்பிடுவாங்க இல்லையா, அதை தான் வந்து வோல்ஃப் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வோல்ஃப் டவுன்னா என்னது, குயிக்காக ரொம்ப பசியில் வேகமாக சாப்பிடுவோம்ல, அதுதான் வந்து வோல்ஃப் டவுன். நெக்ஸ்ட்டு ஃப்ரேசல் பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட் ஆன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும், நிறையா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கக்கூடிய டிஷ் எல்லாத்தையும் ஃபீஸ்ட் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு ஃபீஸ்ட்டில் பார்த்தோம்னா நிறைய டிஷ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். டியூரிங் த ஹாலிடே சீசன் வி கெதர் டு ஃபீஸ்ட் ஆன் அ வெரைட்டி ஆஃப் டெலிஷியஸ் டிஷ்ஷஸ். விடுமுறை நாட்களில் பலவிதமான ருசியான உணவுகளை ருசித்து மகிழ்வோம். அப்போது பலவிதமான ருசியான உணவுகள், அதைத்தான் வந்து ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபீஸ்ட் ஆன் வெரைட்டி ஆஃப் டெலிஷியஸ் டிஷ்ஷஸ். ஓகேங்களா? அப்போ நிறைய வெரைட்டியான ஃபுட்டு இருந்ததுன்னா அதை வந்து ஃபீஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஃப்டர் வின்னிங் த சாம்பியன்ஷிப் த டீம் டிசைடட் டு ஃபீஸ்ட் ஆன் அ செலிப்ரேட்டரி பேங்க்வெட். அவர்களின் சாம்பியன்ஷிப் வெற்றியை தொடர்ந்து அணி ஒரு ஆடம்பர கொண்டாட்ட உணவை அனுபவிக்க முடிவு செய்தது. அப்போ ஆடம்பரமான அந்த உணவு எல்லாம் எங்கே இருக்கும்? ஃபீஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபீஸ்ட் என்னது? ஆடம்பரமான வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் தான் வந்து ஃபீஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ரேசர் வேர்ப் நிபிள் ஆன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சமாக சாப்பிட்றது. ஓகேங்களா? ஸ்மால் ஜென்டில் பைட்ஸை வந்து நிபிள் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கொஞ்சமாக கடிச்சிக்கிறது, அதாவது இந்த கொறிச்சிக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா,
அதெல்லாம் வந்து நிபிள் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஸ் வி chatted வி நிபிள்ட் ஆன் சம் ஸ்நாக்ஸ் அட் த பார்ட்டி. உரையாடி கொண்டிருக்கும் போது விருந்தில் சிறிது சிற்றுண்டிகளை சாப்பிட்டோம். அப்போ அந்த சிற்றுண்டி அதை தான் வந்து நிபிள் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த ஸ்நாக்ஸ் பார்ட்டியில் வந்து ஸ்நாக்ஸ் இருக்கும், அந்த சிற்றுண்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த இதை சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நிபிள் ஆன். அந்த கொஞ்சமாக உணவை சாப்பிட்ற அந்த முறையை வந்து நிபிள் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் எ பிக் லஞ்ச் ஐ ப்ரிஃபர் டு நிபிள் ஆன் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் த்ரூ அவுட் த டே. கணிசமான மதிய உணவை சாப்பிடுவதற்கு பதிலாக பகலில் சிறிய அளவிலான பழங்கள் மற்றும் நட்ஸ்களை சாப்பிட விரும்புகிறேன். அப்போ சிறிய அளவில் அந்த சாப்பிட்றத தான் வந்து நிபிள் ஆன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் வந்து ஸ்னேக் ஆன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற டைமுக்கு நடுவில் ஏதாவது சாப்பிட்றத வந்து ஸ்நாக் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையில சின்னதாக கொஞ்சமாக ஏதாவது சாப்பிடுறது, பிஸ்கட் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதை ஸ்நாக் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமேட்டு லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்நாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த ஃப்ரேஸை வேர்ப் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டியூரிங் த மீட்டிங் வி கேன் ஸ்நாக் ஆன் சம் குக்கீஸ் அண்ட் காஃபி. மீட்டிங்கில் இருக்கும்போது குக்கீஸ் சாப்பிடலாம், காஃபி குடிக்கலாம். அப்போ மீட்டிங்கில் இருக்கும்போது ஸ்நாக் கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, அதெல்லாம் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் ஃபினிஷ்ட் ஆஃப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, அது அந்த வேர்ட்லேயே இருக்குது, ஃபினிஷ்டுன்னு சொல்லியிருக்கா. அப்போ கம்ப்ளீஷனை தான் வந்து ஃபினிஷ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சாப்பிட்றோன்னா ஒரு டிஷ்ஷோட இதை நான் முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபினிஷ்ட் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஃப்டர் டின்னர் ஷீ ஃபினிஷ்ட் ஆஃப் த டெலிசியஸ் சாக்லேட் கேக் ஃபார் டெசர்ட். முக்கிய உணவை தொடர்ந்து சுவையான சாக்லேட் கேக்கின் மீதமுள்ள பகுதியை இனிப்புக்காக உட்கொண்டு தனது சாப்பாட்டு அனுபவத்தை முடித்தார். அப்போ அந்த கேக்கோட சாப்பிட்றத முடிக்கிறார் இல்லைங்களா, அப்போ அந்த முடிக்கிறத வந்து ஃபினிஷ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஃபினிஷ்ட் ஆஃப் அதோட மீனிங் என்னது? இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், கடைசி வந்து அந்த பாயாசத்தோட சாப்பாடை முடிப்போம் இல்லைங்களா, அப்போ நான் இதோட வந்து சாப்பாடை முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது ஃபினிஷ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபினிஷ்ட் ஆஃப் த டெலிசியஸ் சாக்லேட் கேக். அப்போ சாக்லேட் கேக்கோட இந்த சாப்பாடை வந்து நான் முடிச்சுக்கிறேன், அப்போ இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லணுன்றப்போ ஃபினிஷ்ட் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். வி ஃபினிஷ்ட் ஆஃப் த பீட்சா லீவிங் நோ ஸ்லைசஸ் பிஹைண்ட். நாங்கள் முழு பீட்சாவையும் சாப்பிட்டோம், ஒவ்வொரு துண்டுகளையும் சாப்பிட்டோம், எஞ்சி இருக்கவில்லை. அதாவது எந்த பீசஸ்மே இல்லாத மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ அந்த கம்ப்ளீஷனை தான் வந்து இங்கே ஃபினிஷ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பீட்சாவில் ஒரு 12 பீஸ் இருக்குன்னா அந்த 12 பீஸையும் சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணதுனால அந்த கம்ப்ளீஷனை வந்து ஃபினிஷ்ட் ஆஃப் த பீட்சா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதோட முடிச்சுக்கிறோம் அப்படின்றப்போ அந்த 12 பீஸோடையும் முடிச்சு அங்கே எதுவுமே ரிமைனிங் இல்லை இல்லைங்களா, அப்போ வி ஃபினிஷ்ட் ஆஃப் த பீட்சா அப்படின்னா பீட்சா ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஃப்டர் டின்னருக்கு பிறகு சாக்லேட் கேக்கை ஃபினிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த சாக்லேட் கேக்கோட கம்ப்ளீட் பண்ணாங்க, அதில் ஒரு கம்ப்ளீஷன் இருந்தது, அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பீட்சா தான் வந்து மொத்தமே இருக்குது. ஓகேங்களா? அந்த பீட்சாவை கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி தான் இங்கே பேசியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஃபினிஷ்ட் ஆஃப் அப்படின்றது கம்ப்ளீஷனை பற்றி பேசுகிறோம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஃபினிஷ்ட் ஆஃப் அப்படின்னா ஒரு மீலோ இல்லை ஒரு பெவரேஜையோ கம்ப்ளீட் பண்ணுறோம், அந்த கம்ப்ளீஷனை தான் வந்து ஃபினிஷ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் சிப் ஆன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா மெதுவாக கொஞ்சமாக குடிக்கிறத வந்து சிப் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பேசும்போதே சொல்லல, இந்த ஒரு சிப் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கொஞ்சமாக குடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சிப் ஆன் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஸ் ஷீ ரீட் ஹர் புக் ஷீ லைக்டு டு சிப் ஆன் அ கப் ஆஃப் ஹெர்பல் டீ. அவள் புத்தகத்தை படிக்கும்போது மூலிகை டீயை மெதுவாக குடித்து மகிழ்ந்தாள். அப்போது அந்த டீயை வந்து மெதுவாக குடிக்கிறத வந்து சிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் கல்பிங் இட் டவுன் ட்ரை டு சிப் ஆன் த ஹாட் சூப் டு சேவர் த ஃப்ளேவர்ஸ். சூடான சூப்பை விரைவாக குடிப்பதற்கு பதிலாக சுவைகளை சுவைக்க மெதுவாக குடித்து மகிழ்ந்தாள். அதாவது அந்த ஃப்ளேவரோட அந்த டேஸ்ட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ட்டு மெதுவாக குடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான். ஓகேங்களா? அப்போ சிப்பான் அப்படின்றது என்னென்னா மெதுவாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அதாவது கொஞ்சமாக குடிக்கிறது தான் வந்து சிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு 10 ஃப்ரேசல் வேர்ப் பார்த்துருக்கோம். கண்டினியூஸாக ஃப்ரேசல் வேர்ப் அண்டு
இன்ட்ராகேட்டிவ் கான்வர்சேஷன் தான் கண்டினியூஸாக கொண்டு வர போகிறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கான செஷன் ஓவர். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.